இங்க எங்கூட ஒட்டி உறவாடுறது எதுவுமே கிடையாது. அவன் தனிப்பட்ட முறையில தான் இருக்கிறான். தனிப்பட்ட முறையில அவங்க அவங்க அண்ணனே அவங்க தம்பியே சொன்னாரு, நாங்க வீட்டை விட்டே துரத்தி விட்டோன்னு சொன்னாப்ப என்கிட்ட ஒரு டைம். அதான் அவன் தம்பி கூடயே கிடையாது. அவன் வந்து தனிப்பட்ட முறையில வீடு வாடகைக்கு எடுத்து தான் இருக்கிறான். ஆமா, அதுவும் வாடகை காசு கட்ட முடியலன்ட்டு கூட எல்லாத்தையும் போய் கெஞ்சிட்டு இருக்கிறான். இல்ல காசு கொடுக்காதுன்னா மிரட்டுறான், எல்லாருக்கும் எல்லா பொண்ணுங்களையும் மிரட்டுறான். நைட்ல வந்து வலைக்கு ஈயம் போடுறான், கால் வலிக்கு ஈயம் போட்டுட்டு இருக்கிறோம். 2 பேரும் அப்பா அம்மாவும் கோர்த்து கொடுக்குறாங்க. புரியுது. நாம பொழப்பு பார்க்குறோம். கரெக்ட். 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி 20ஆம் தேதி முடியும் கடனை கட்டுறோம், சீட்டை கட்டுறோம், வட்டி கட்டிக்கிட்டு குழம்புக்கு அதை நல்லது கெட்டது பார்த்துட்டு இருக்கிறோம். கரெக்ட்ண்ணா. ஆண்டவன் நமக்கு கொடுத்த தொழில் ஒன்று இருக்குது, அது போதும் நமக்கு. நீயும் இதான் விஜய்கிட்டே சொன்னேன், நீ நேர்மையா பட்டறைக்கு போயிட்டு வேலை பாக்குற, நீங்க உன் பொண்டாட்டி பிள்ளைய பாத்துக்கிற. அவன் பையன் நீ கோச்சுக்காதீங்க. 1ஆம் நபர் பச்சை தெவிடியா பையன், அவங்க அம்மா யாருன்னு நீ கோச்சுக்காதீங்க. 1ஆம் நபர் பச்சை தெவிடியா பையன், அவங்க அம்மா யாருன்னு ஒரு பொண்ணு கிட்ட ஒரு வேலை காசை வாங்கி சோற தின்றவன் ஒரு ஆம்பளையா பண்ணுது? நம்ம என்ன பண்றது? அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க. நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க? இல்லையோ நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆட போறடா. கேன கிறுக்கா போய் வேலையை பாரு லூசு.